காவேரியோட ஏக்கம், அவங்களோட நிலைமைய பார்க்கும்போது, யாருக்கெல்லாம் ரொம்பவே பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிவிட்டு, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. உண்மையாவே நம்ம காவேரி பாவம் தாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் கஷ்டம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்க தோணுது. எல்லா கஷ்டமும் அவங்களே வந்து ஏற்படுத்தி கொண்டது தான் சொல்லலாம். இப்போ அவங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் காரணம் அவங்க தான். ஏன்னா இந்த நல்ல விஷயத்த அவங்க ஓப்பனாக வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்திருக்கலாம். இப்போது மறைச்சி வச்சனால தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலமை. ஆனால் எப்போதும் போல் பார்த்திங்கன்னா இந்த தடவையும் நம்ம நிவின் தான் இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து உடைக்க போகிறாரு. ஏன்னா அவருக்கு தானே தெரியும். அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம காவேரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. மற்ற யாருக்கிட்டையுமே இப்போ வரைக்குமே சொல்லலை. அதான் அவசரப்பட்டு நம்ம நிவின் இந்த உண்மையை சொன்னால் தான் சீக்கிரமே இந்த உண்மை வெளியே வரும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக கஷ்டம். இதனால் நம்ம காவேரி தான் வந்து ரொம்பவே ஏக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்திங்கன்னா இதான் வந்து ஹைலைட்டே சொல்லலாம். ஏன்னா கங்காவை போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால் காவேரி வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது ஓகேவாக இருந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறதே அதான் முதல்ல வாரிசு. இந்த குடும்ப வாரிசு வந்து நம்ம காவேரியோட குழந்தை தான். ஆனால் இது யாருக்குமே தெரியல. ஆனால் வந்து எல்லாருக்குமே நம்ம கங்கா வயிற்றில் இருக்கிற குழந்தை தான் வந்து இந்த வீட்டோட முதல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காவேரி மனசுக்குள்ளேயே வந்து தன்னோட குழந்தைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ரொம்ப வந்து கங்காவை ரொம்பவே தாங்குறாங்க. இதில் என்ன பிடிக்காத விஷயம்னா, இங்கே அவ்வளோ சந்தோஷமாக நம்ம காவேரி விஷயம் தெரிஞ்சு நம்ம கங்காவை ஹக் பண்ணுறதுக்கு போவாங்க. ஆனால் அந்த பாட்டியம்மா இருந்துக்கிட்டு அப்படியே விசுக்குன்னு வந்து அவங்கள இழுத்து தள்ளிடுவாங்க. அந்த டைமில் நம்ம காவேரி கீழே விழுந்திருந்தால் என்ன இருந்திருக்கும். பாவம் அந்த டைமில் நம்ம காவேரியை பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இந்த பாட்டியம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது. எதுக்காக இப்படி பண்ணணும்? ஒரு ஹக் தானே பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டோம். ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ளே பாசம் அது. ஆனால் இந்த பாட்டியம்மா வயசு ஆச்சு தான் தவிர ஆனால் இப்படி நடந்துக்கிட்டது சுத்தமாக பிடிக்கலைங்க. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே கஷ்டமாயிடுச்சு. பாட்டியம்மா எப்போதுமே நம்ம விஜய் காவேரிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு அன்பு இருந்தது, மரியாதை இருந்தது. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் அவங்க நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது அவங்கள சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா நம்ம காவேரியை கஷ்டப்படுத்திட்டாங்களே, அதனால தான். அந்த இடத்துல நம்ம காவேரியோட ரியாக்ஷன் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்தது. பாவமாக தெரிஞ்சது காவேரி. சீக்கிரமே நம்ம காவேரி உண்மையை சொன்னால் தான் என்ன, இதனால் அவங்க தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னோட ஒரு கருத்து. இப்போது நம்ம கங்காவை தான் பார்த்திங்கன்னா தலையில் தூக்கி வச்சு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் குமரன் வந்து நான் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளியே போயிடுறாங்க. இந்த குட் நியூஸை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே குமரனோட அம்மாவுக்கும் கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்தப்பயே பார்த்திங்கன்னா இங்கே கங்காவை இடக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ தான் வந்து நல்ல செய்தி சொல்லுவேன், எல்லாரும் போட்டு என்னை திட்டிகிட்டு இருக்கிறாங்க, கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்குறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வாயை அடைச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவங்களுமே பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம யமுனாவுக்குமே பார்த்திங்கன்னா விஷயம் போயிடுது. அவங்களுமே பார்த்திங்கன்னா உடனே கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க நம்ம கங்காவை வந்து ஹக் பண்ணுறாங்க சந்தோஷத்தில். ஆனால் அந்த டைமில் பாட்டியம்மா எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம காவேரி ஹக் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு இதனால ஆகிடுமா, என்னடா ஒரு கொடுமைன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும். அப்புறம் நிவினுமே வந்துடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கங்காவுக்கு பார்த்து எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. அப்புறம் வந்து நம்ம சாரதமாக ரொம்ப கேர் பண்ணி வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி கங்கா இதுக்கப்புறம் நீ கிச்சன் பக்கம் உனக்கு வேலையே கிடையாது, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், டாக்டருமே அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, எந்த வெயிட்டான பொருளையுமே தூக்கக்கூடாது, நீ நல்லா அந்த டைமில் நல்லா சந்தோஷமாக இருக்கணுமா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவேரி ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு மாதிரி ஏக்கத்தோட. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே போன குமரன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி சத்து மாத்திரைலாம் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாட்டி கேட்கும்போது கொடுத்தாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம காவேரி செக்கப் போன விஷயம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நினைவுக்கு வந்து போகுது. ரொம்ப நம்ம காவேரி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. காவேரியை பார்க்கும்போது இங்கே நிவின்மே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருக்கிறாரு.
இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாம்மா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் வந்து கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும். கங்கா அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது, கனமான பொருளெல்லாம் தூக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இங்கே நிவின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, பாவம் காவேரியோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ கங்காவோட கற்பும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் கங்காவுக்கு முன்னாடி காவேரி தான் ப்ரெக்னென்ட். இந்த விஷயம் வந்து தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிக்காக நிவினுமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இங்கே மாமி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்குறாங்க. ஏன்னா இங்கே விஜய் காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஹக் பண்ணிட்டு நின்று இருந்தது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருக்கனால ஏன்னா காவேரிக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம விஜய் வந்து ஒரு தப்பான ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. பாவம் இதனால் வந்து நம்ம காவேரி தான் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஏன்னா காவேரி கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஒரு மாதிரி தப்பாக பேசியிருக்கிறாங்க நம்ம மாமி. காவேரியுமே நல்லா வாங்குன்னு வாங்கி விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாமா கிட்ட வந்து மாமி இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த காவேரி பொண்ணு பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, சரி என் புருஷங்கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து அதோட இங்கே நம்ம விஜய்கிட்ட பேசி அவன் மனசை மாற்றலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிட்ருக்கு. இதெல்லாம் எனக்கு சரியாகவே படலை. நான் போயிட்டு அவங்க ஆற்றுல வந்து போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம மாமி இருந்துக்கிட்டே கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து காவேரியோட வீட்டுக்கு வராங்க. ஆனால் அங்கே நடக்கிற நிலைமையெல்லாம் பார்த்து மாமியோட மனசு மாறிடுது. வந்ததுமே வாங்க மாமி, உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்களே வந்து நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதமாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி கங்கா முழுகாமல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை கேட்டு சாரதமாக மாமி இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியா, உண்மையாகவே எங்கள் வீடு ரொம்பவே ராசியான வீடு தான். இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் எங்கள் வீட்டில் வந்து தங்குறவங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட பெருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. குமரன் இருந்துக்கிட்டு இந்தாங்க மாமி ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. மாமி ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு, காவேரி நீ தப்பிச்சிட்ட, உன்னை பற்றி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் கங்கா இப்போ உண்டாயிருக்கிறா, இந்த மாதிரி டைமில் வந்து உன்னை பற்றி சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம், அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிக்கிறாங்க. மாமி இருந்துக்கிட்டு சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன், வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. சாரதா இருந்துக்கிட்டு என்ன வந்ததுமே வந்து கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், பார்த்துட்டு இல்லை அதை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு மாமி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஓடோடி வந்துடுறாங்க. வந்ததுமே கங்காவை அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சுறாங்க. என்னடி இதை தானே நான் எதிர்பார்த்தேன், என்ன சொல்லிட்டு போனதுமே வந்து நல்ல விஷயத்த சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கங்கா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க. சீக்கிரமே என் பேர பிள்ளையை பார்த்தா எனக்கு போதுண்டி, அதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ மட்டும் என் தம்பி இருந்தானா அவ்வளோதான், எப்படி என்னென்ன பண்ணியிருந்திருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரியோட மொத்த ஃபேமிலியும் ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகிடுறாங்க. இப்போது கங்கா இருந்துக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. இருங்கத்தை நீங்கள் உட்காருங்க, நான் போய்ட்டு உங்களுக்கு வந்து டீ காஃபி போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறேன். எந்திரிக்கிறாங்க. உடனே வந்து எங்கள் குமரனோட அம்மா இருந்துக்கிட்டே கங்கா நீ அமைதியா இரு, அதான் இந்த காவேரி இருக்கால அவள் வந்து போட்டுட்டு வந்து கொடுப்பா, நீலாம் வந்து இப்படி டவக்குன்னுலாம் எந்திரிக்கக்கூடாது, மெதுவாக பொறுமையாக தான் எந்திரிக்கணும், அப்புறம் வந்து எந்த கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது சரியா கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி எதையோ யோசித்த மாதிரி அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி கிட்ட காவேரி என்னடி கனவுல இருந்துட்டுருக்குறியா, போயிட்டு டீ காஃபி எதனால போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு சரிங்கத்தை போட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. இங்கே எல்லாருமே காவேரி ஒரு மாதிரி நடத்துறது வந்து நிவினுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தண்ணி குழாயில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, தண்ணி வரல குடிக்கிறதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாரதம்மா என்னடி குடிக்கிறதுக்கு வீட்டில் எதுவுமே தண்ணி இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே காவேரிய வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு கீழே தண்ணி மண்டி வரும். ஒரு குடம் மட்டும் குடிக்கிறதுக்கு புடிச்சிட்டு வந்துரு. தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்கே நம்ம காவேரி ரொம்பவே யோசிச்ச மாரி நிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம நிவின் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. சாரதாம்மா இருந்துக்கிட்டு காவேரிய புடிச்சு கத்துறாங்க. "ஏய் என்னடி சொல்றது கேட்கலையா? இத்தனை நாளா வந்து கங்கா தான் பண்ணுவா. இப்போ வந்து அவ வந்து பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறா. உனக்கு தெரியும் தானே அவ கர்ப்பமா இருக்கிறா. இந்த மாரி டைம்லலாம் மாடிப்படி ஏறி இறங்கக்கூடாது. தண்ணி குடம் தூக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நானும் தான்ம்மா நானும் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். வயித்துலயுமே நம்ம வீட்டு வாரிசு வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. சாரதாம்மா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, "காவேரி சொல்கிறது உனக்கு கேட்கலையா? போ இந்தா புடி குடத்த" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்றாங்க. அந்த இடத்துல நம்ம காவேரினால எதுவுமே பதில் பேச முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி அமைதியாக அந்த குடத்த வாங்கிட்டு வெளியே போகிறாங்க. இங்கே தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிவின் வேகமாக வந்து போயிட்டு காவேரி கிட்ட குடத்த வாங்கிட்டு அவரே வந்து மேலே கொண்டு வராரு. இதை பார்த்த நம்ம யமுனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன எதுக்காக அவர் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு? வர வர இவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. முன்ன இருந்த பாண்டிங் இவங்களுக்குள்ளே மறுபடியும் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே மேலே தண்ணி குடத்தோட நிவின் வரதை பார்த்துட்டு இங்கே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே ரொம்ப ரொம்ப கடுப்பில் யமுனா இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு, "ஏன் மாப்பிள அதான் காவேரி தானே கொண்டு வருவா. நீங்கள் எதுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "சும்மா தான் பாவம் தானே காவேரி. கொண்டு வர முடியாமல் கொண்டு வந்துட்டு இருந்தா. அதை தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க. ஆனால் இங்கே யமுனா வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்படியே விடக்கூடாது. இப்படியே போனால் கண்டிப்பாக வந்து இவர் ஒன்று ஒன்றா இந்த காவேரிக்கு வந்து பணிவிடை செஞ்சுட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பிரச்சனையாக பண்ணுறாங்க. அது எப்படி இதுவே நான் போயிட்டு கொண்டு வந்திருந்தா நீங்கள் வந்து வாங்க வந்திருப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே நிவின் இருந்துக்கிட்டு, "யமுனா தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்கிற. உனக்கு என்ன தெரியும்? வாயை மூடிட்டு நீ அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "எனக்கு எல்லாமே தெரியும். நானும் பார்க்க தானே செய்கிறேன். நான் ஒன்றும் எதையும் பார்க்காமலாம் இல்லை. எனக்கு வந்து ஒரு பதில் சொல்லுங்க. நீங்கள் பண்ணுறது எதுவுமே பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனா இருந்துக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாந்தி அம்மா இருந்துக்கிட்டு, "இது என்னடா குடும்பம் இந்த வீட்டில். அதை தான் இப்படி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே வந்து தப்பு தான். இப்படி இப்போ அக்கா காதலிச்ச பையனை வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த மாதிரி தான் கூத்து நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாரதாம்மா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பார்த்திங்கன்னா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. "ஏன்டி யமுனா இப்படி பண்ணுற? எல்லாத்தையும் இப்படி நீ குத்தமாக எடுத்துக்கிட்ட என்ன தான் பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே கங்கா இருந்துக்கிட்டு யமுனா பிடிச்சி தின்றாங்க. "இங்கே பாரு கங்கா, இங்கே பாரு யமுனா, உன்னை அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். நீ காவேரியை பற்றி எதனாலும் தப்பாக பேசினா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அவளை பற்றி உனக்கு என்னடி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யமுனா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிவினும் காவேரியும் வந்து பார்த்து பேசிக்கிட்டது எல்லா விஷயத்தையுமே வீட்டில் எல்லாருக்குமே போட்டு விட்டுறாங்க. "என்ன தெரியும், எல்லாருமே இந்த காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவள் பண்ண வேலை உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நிவினோட ஒன்றா வெளியே போயிட்டு வந்தா. 2 பேரும் ஒரே காரில் தான் வந்து இறங்குனாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணும் எனக்கு, அதான் என் புருஷன் ஆயிட்டார்ல நிவின், இன்னுமே எதுக்கு இந்த காவேரி என் புருஷன் கூட வந்து பேசுகிறா, வெளியே போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. யமுனா இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே நிவின் இருந்துக்கிட்டு இவ்வளோ தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாளே இந்த யமுனா, இதெல்லாம் திருந்தவே திருந்தாது. ஒரு பக்கம் வந்து இந்த வீட்டில் காவேரியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. காவேரி எதுக்காக இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த மறைச்சு வைக்கணும்? பாரு கங்காவை எப்படிலாம் தாங்குன்னு தாங்குறாங்க. அதே மாதிரி காவேரியோட விஷயமும் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த நம்ம மறைச்சு வச்சுருக்கக்கூடாது, தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவின் இருந்துக்கிட்டு பேசுகிறாரு. இப்போ என்ன உண்மை உனக்கு தெரிஞ்சாகணும், நான் சொல்கிறேன். அன்னைக்கு எதுக்காக நான் காவேரியை பார்த்தேன், நான் என்ன காவேரி கூட பேசினேன், இப்போ எதுக்காக நான் காவேரிக்காக வந்து தண்ணி குடத்தை தூக்கிட்டு வந்தேன், எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிவின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. அதை வந்து அவள் சொல்ல முடியாமல் வந்து ரொம்பவே தவிச்சு போயிட்டுருக்கிறா. அதான் விஷயம். என்கிட்ட வந்து அவள் முதல்ல சொல்லணும்னு ஆசை இல்லை. அன்னைக்கு வந்து அவள் மயக்க போகிற நிலமையில இருந்தால் நான் தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். அதனால தான் வேறு வழி இல்லாமல் அவள் என்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணாமல் சொல்லிட்டு இங்கே நிவின் இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா கண் கலங்கி நிற்கிறாங்க. யமுனா அப்படியே குற்ற உணர்ச்சியில் நிற்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி இப்படி உணர்ச்சி வசப்பட்டுட்டு இப்படி நிவின் வந்து உண்மையை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாரதாமாவோட முடிவு என்னப்பா இருக்க போகுது, நம்ம காவேரியோட வயிற்றில் வளர குழந்தையை வந்து அவங்க வீட்டு வாரிசாக ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.